எத்தனை பேர் வாட்ஸ்அப்பை தவிர மற்ற இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்லாம் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாட்ஸ்அப்பை டெலீட் பண்ணிவிட்டு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் யூஸர் தான். நீங்கள் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் யூஸராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 5 வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து உங்கள் நிறைய பேருக்கு தெரியாதது அண்ட் ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிஞ்சது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Bye-bye. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷவுட் அவுட். ஸோ நீங்கள் இன்னமும் நம்மளோட அதர் சேனல்ஸ், அதாவது டெக் விசார்ட், கமாண்டியூட் அண்ட் கேமிங் சேனல், லாகிங் சேனல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த சேனல்ஸ்க்கும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே மற்ற சேனல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை பற்றி பார்ப்போமா. டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ். ஸோ எத்தனை பேர் வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இப்போ வந்து வாட்ஸ்அப்புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சே நம்மளால் வந்து மெசேஜஸை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் தான் இதில் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, நம்மளால் எவ்வளோ நேரம் கழித்து டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைமரை நம்மளால் இப்போ வரைக்கும் செட் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரமே அதுக்கும் அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இப்போது ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகணுன்னா அது வந்து 7 days கழிச்சு தான் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சீக்கிரமே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கில் செட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃபீச்சர் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இன்னமும் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் சூப்பராக கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜை அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது வாட்ஸ்அப் தான் உங்களுக்கே தெரியும். ஸோ அது எப்படா க்ளீன் பண்ணுறது? சப்போஸ் அதை நான் க்ளீன் பண்ணேன்னா என்னோடய முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வந்து டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து வாட்ஸ்அப் ஆப்குள்ளாரையே நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நம்மளால் நம்மளுக்கு வந்து தேவைப்படாத ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் டெலீட் பண்ணிக்க முடியும், டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கு வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும். ஸோ அதில் வந்து மேனேஜ் ஸ்டோரேஜில் நம்மளுக்கு வந்து நிறையா வீடியோஸ், ஃபோட்டோஸ் அண்ட் இந்த மாதிரி நிறையா இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே வந்து டூப்ளிகேட் ஃபைல்ஸு, அதுக்கு அடுத்தது எந்த ஃபைல் வந்து 5 MBக்கு மேலே இருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணும். ஸோ இது மூலிமா உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜை நம்மளால் ஈஸியாகவே க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ கன்ஃபார்மாக இந்த ஃபியூச்சரை போயிட்டு இப்போவே செக் பண்ணி பாருங்கள். ஒரு கான்டாக்ட் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்டை ஆட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஃபோனில் போய்ட்டு அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அந்த நேம்லாம் போட்டு சேவ் பண்ணி அதுக்கடுத்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே வாட்ஸ்அப்லேயே வரும். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ வந்து நம்மளால் வாட்ஸ்அப்லேயே QR கோட் மூலிமா நம்மளால் ஈஸியாகவே ஸ்கேன் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட QR கோடுமே வந்து மற்றவங்க கிட்டே ஈஸியாக காமிச்சு, ஸோ இந்தப்பா இதான் என்னோடய QR கோடு, டக்குன்னு ஸ்கேன் பண்ணி என்னோடய நம்பரை ஆட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு கூட ஈஸியாக சொல்லிக்க முடியும். அண்ட் அந்த QR கோடை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா QR கோட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணிக்கும் போது நம்மளோட QR கோடை நம்ம வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் மற்றவங்ககிட்ட ஷோவும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான்ப்பா என்னோடய QR கோடு, இந்த ஸ்கேன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அண்ட் மற்றவங்களோட QR கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா மேலே ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து அதை கிளிக் பண்ணுறது மூலிமா மற்றவங்களோட QR கோடை கூட ஷேர் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு காண்டாக்டை மியூட் பண்ணுறோன்னா அது 8 hours இல்லைனா 7 daysக்கோ இல்லைனா ஒரு 1 yearக்கோ தான் மியூட் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போது வந்து அந்த 8 hours 7 hoursலாம் அப்படியே தான் இருக்குது. பட் அந்த 1 yearக்கு பதிலாக ஆல்வேஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. இவனோட மெசேஜஸையும் நம்ம வந்து பார்க்கணும், பிளாக்லேயும் போடக்கூடாது, ஆனால் நம்மளுக்கு அவனோட நோட்டிஃபிகேஷன்ஸும் வரக்கூடாது. அதனால் 1 year கழிச்சு வருதே, நம்ம அதுக்கடுத்து போய் பண்ணணுமா அப்படின்ற என்ன மாதிரி சோம்பேறிக்கு இந்த ஆப்ஷன் வந்து கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பையே நம்மளால் இப்போ வந்து கேலரியாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது சர்ச் ஆப்ஷனில் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஜிப் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வேணும்னா டக்குன்னு அதிலேயே சூஸ் பண்ணிட்டு டக்குன்னு அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் அந்த இப்போ வந்து அதில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யார் அமைச்சிருப்பா அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்ல. அது மூலிமாவே ஈஸியாக யார் அமைச்சிருப்பாங்கன்னு நம்மளால் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப்பையே ஈஸியாக கேலரியாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குதுல்ல. ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதில் உள்ள 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனாலும் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கொலாபரேஷன் தானே கேட்டிங்க, புரியுது. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமே வரும். இப்போ வந்து நான் வந்து கேட்டிருந்தேன், பட் அதுதான் வந்து ஃபஸ்ட்டில் வரும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டீங்க. ஸோ அது வந்து ஒரு யூடியூபரோட தான் பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் போக நம்ம வந்து நிறைய யூடியூபர்ஸோடலாம் பண்ணலாம். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கொலாபரேஷன் சென்னைக்கு போனோன்னா கூடிய சீக்கிரமே வரும். ஸோ அதனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கலாம். டாடா, பபாய், see you.